எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மார்னிங் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். சமைக்கலாம் வேண்டாம். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம காலையில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் இருந்தாச்சுன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அந்த பாட்டிலில் இட்லிக்கு மாவரைச்சி அதை புளிக்க வச்சு மார்னிங்கே சாம்பார் சட்னிலாம் வச்சு அப்படியெல்லாம் இல்லாமல் இதை ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி நைட்டே நம்ம போட்டு வச்சுட்டு மார்னிங் எடுத்து சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் சியா சீட், 1 கப் பால், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், தேன், நட்ஸ் பாதாம் ஒரு 5 பாதாம், கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். டேட்ஸ் ஒரு 2 டேட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸை இந்த பாட்டிலில், அதாவது ஜார், ஆக்சுவலி இது ஓட்ஸ் சியா ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஓட்ஸ் சியா புட்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லைனா ஓவர் நைட்டு ஓட்ஸ் சியா அப்படின்லாம் கூட சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் போட்டுட்டு சியா சீட்ஸ் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன், ஆக்சுவலி இது டீஸ்பூனோடய கொஞ்சம் பெருசு தான். 1 கப் பால் அதில் போட்டுக்கலாம். தயிரும் 1 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுடலாம். இது எல்லாம் தான் பேசிக்காட்டு உள்ளது. ஓட்ஸ், சியா சீட், பால், ஆக்சுவலி இந்த 3 தான் பேசிக். தயிர் நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கு ஹனி போட்டுக்கலாம், தேன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே எல்லாமே கிடைக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை அப்புறம் ஃப்ரூட்ஸ் நமக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் போடலாம். இப்போ கிரேப்ஸ் எல்லாம் நம்ம இதில் நைட்டு இதில் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும், நாசமாகாது. அதனால் கிரேப்ஸ், டேட்ஸ் 2 டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டு நட்ஸும் இதில் நான் போட்டுடுறேன். பாதாம் போட்டுட்டு எல்லாமே அதை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நான் எடுத்து சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும்ல, அதனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இதே மாதிரி மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஃப்ரீசரில் கிடையாது, நார்மலாட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு அதில் மூடியில், ஆக்சுவலி இது ஜூஸ் குடிக்கக்கூடிய ஜார் இது, அதனால் நல்ல ஓட்டை இருக்கிறனால ஸ்ட்ராக்குள்ளனால நான் ஃபாயில் வச்சு இப்படி கவர் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக இதே மாதிரி பாட்டில் வாங்கியே நம்ம போட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துகிட்டு நம்ம இதில் இன்னும் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸு நம்ம போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இதுவே நமக்கு போதும் அப்படின்னா இது கூட இவ்வளோத்தையுமே வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாட்டு சாப்பிட்லாம். இன்னும் வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை போடலாம். நான் கொஞ்சமாட்டு பாதி மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாம்பழத்தை அதுக்கு மேலே போட்டுடலாம். நம்ம இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லைனா வெளியே நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம நைட்டே நம்ம சிலப்போ மாம்பழம்லாம் போட்டு வச்சா நல்லா இல்லாமல் போயிடக்கூடாது. அதுக்காக எல்லாமே மொத்தமாக போட்டே நைட்டு வைக்கலாம். நான் மார்னிங் எடுத்து மாம்பழம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தாவும் வெட்டி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதா இருந்தாச்சுன்னா நம்ம பேக்கில் இதை அப்படி வச்சு கொண்டு போயிடலாம். இதெல்லாம் ஆக்சுவலி யூரோப், அமெரிக்கா அந்த மாதிரி இடங்களில் உள்ள இது பிரேக்ஃபாஸ்ட். அவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெயின்லலாம் போவாங்கள்ல, அதில் அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லைனா கொண்டு போய் ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா ஃபுட்டுமே நம்ம பார்க்குறனால நம்ம ஊர்கள்லையுமே இப்போ அந்த ஃபுட் எல்லாமே வந்துட்டுது. இது வெளியெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்கலாம் வேண்டாம், ஆனால் இது நல்ல ஹெல்த்தி. சியா சீடெல்லாம் நம்ம ஆக்சுவலி அது நம்ம ஊரில் உள்ளது கிடையாது, வெளிநாட்டில் இருந்தால் இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு. அதில் நமக்கு வெயிட்டு குறையிறதுக்கு, வெயிட்னா ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடியது, அதை வெயிட்டை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு இன்னுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் சியா சீடுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நம்ம இதில் சமைக்கவே இல்லை, அப்படி எல்லாமே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இது ஆக்சுவலி நம்ம நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து ரொம்ப கூலாக வேண்டாம், கொஞ்சம் நம்ம ஏஜ் ஆகும் போது நல்லா கூலாக வேண்டாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் மார்னிங்கே எடுத்து வச்சுட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்லாம். இது நெக்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் இதே மாதிரி சியா சீடு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன்னா, ஓட்ஸுமே 2
டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். சியா சீட் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கூகுளில் படிச்சிருக்கிறேன்னா. ஓட்ஸுமே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இதில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாட்டு ஓட்ஸ் எடுக்கலாம். ஓட்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம அவல் இருக்குல்ல, அது மாதிரி தான் நமக்கு ஊற வச்சாச்சுன்னா நல்லா அது ஊறி வந்துடும். இதிலே அந்த சியா சீடும் போட்டுக்கலாம். போட்டு பால், 1 கப் பால். இது செகண்ட் மெத்தட். இது ஃபஸ்ட் மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது செகண்ட் மெத்தட். தேனும் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நான் வந்து ஓவர் நைட்டு சியா ஓட்ஸ் நான் ரெசிபி நான் 2 போட்டிருக்கிறேன்னா, இப்போ புதுசாக நிறைய பேர் எனக்கு வீடியோஸை பார்க்குறனால அவங்களுக்கான திரும்பவும் நான் வந்து இது போடுறேன்னா. இது சம்மர் சீசன்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டே இந்த பாதாமும் நான் ஊற வச்சுட்டேன்னா அதையே மார்னிங் எடுத்து, சிலர் வந்து அந்த ஸ்கின்னோட சாப்பிட விரும்ப மாட்டாங்கல்ல, அதனால் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுட்டு, இதில் நான் வாட்டர்மெலான், ட்ரை ஆப்ரிகாட், கொஞ்சமாக ஆப்பிள், கொஞ்சம் பியர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் ஆப்ரிகாடை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு பாதி பியர்ஸ் பாதி ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கும். அதையும் சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுக்கிறேன். நான் இது வந்து வெறும் பால், ஓட்ஸ், சியா சீட் இந்த 3 மட்டும்தான் நம்ம தேன் இவ்வளவும் போட்டு தான் 4 ஐட்டம் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில். மார்னிங் எடுத்து தான் நம்ம இதில் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எல்லா ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் ரெசிப்பியில் நம்ம ட்ரையாக இருக்கக்கூடிய டேட்ஸ் போட்டோம். இதில் நம்ம ட்ரையாக இருக்கக்கூடிய ஆப்ரிகாட் போடுறோம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம்தான். நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம விருப்பம்தான். நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ, இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தை கூட நம்ம வெட்டி போட்டுக்கலாம். மெயினாட்டு ஓட்ஸ், சியா, பால், தேன் கூட நமக்கு இனிப்பு வேணும்னா விட்டுடலாம். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா கூலாகவும் இருக்கும். சம்மர் சீசன் நல்லது. ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து அமெரிக்கா, யூரோப்லலாம் கூலாக இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். அவங்களே இது நல்லா சாப்பிட்றாங்கல்ல. நம்ம ஊர்லேயுமே என்னது இந்த கம்பங்கூழ் அதெல்லாம் நம்ம காலையிலலாம் தயிர் ஊற்றி குளிக்கோம்ல, பழைய கஞ்சி இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இது ஒரு அவங்க ஊரில் உள்ள ஃபுட்டு இது. நம்ம வந்து இப்போ இதே மாதிரி நம்மளும் செய்துக்கலாம். ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி நம்ம கம்பங்கூழ் இல்லைனா கஞ்சி அந்த மாதிரிலாம் குடித்தாலும் இதுவும் நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னும் இதில் நம்ம விருப்பம்தான் என்னெல்லாம் நமக்கு போடணுமோ. இதில் நமக்கு சினமன் பொடி போட்டுக்கலாம், வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் இதில் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரே பழம் மட்டும் வேணாலும் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து சியா ஓட்ஸ் புட்டிங் சொல்லிக்கலாம், இல்லைனா சியா ஓட்ஸ் ஓவர் நைட் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.